ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போல இன்றைக்கி வந்திருக்க அப்டேட் பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அப்டேட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விட்ராலை பற்றி நம்ம பார்த்தலாம். நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க. சரிங்களா? நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் விட்ரால் கொடுத்த டேட்லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்துடும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் வாலெட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு அது 7 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க விட்ரால் குடுத்துருப்பீங்க. ஓல்டு அமௌண்ட் விட்ரால் இருக்கு இல்லையா? ஓல்டு வாலெட் விட்ரால். அது வந்து இந்த வார கடைசியில, அதாவது வந்து ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல ரீஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் வந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல கடைசியில இருக்கும். இந்த வார கடைசியில இருக்கும். இல்ல வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து நியூ ஜாயினிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ விட்ரால பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ விட்ரால பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு 7 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விட்ரால் வந்துரும். ஸோ இந்த நியூ விட்ரால் 7 நாள் வந்துட்ட பிறகு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா சேல்ஸ் டீம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5000க்கு மேல இருக்கும். மைக்ரோ டாஸ்க்ல வந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரூ. 1000க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ரொமோஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3000 சில்ற அந்த மாரி இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க இந்த ஐடில கூட எனக்கு 3000 சில்ற ரூபாய் இருக்கு. இதுல டிடக்ஷன்லாம் போக ஒரு ரூ. 2000 நம்மளுக்கு வந்தா கூட ஒரு ப்ராஃபிட் தானே நம்மளுக்கு. ஸோ அப்ப நியூ விட்ரால் நம்மளுக்கு ஸோ அடுத்த வாரத்தில வந்துரும். சரிங்களா? அடுத்த வாரம் ரிக்வெஸ்ட் குடுக்குற மாரி இருக்கும். அதுலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும். ரீஃபண்ட் அமௌண்ட் நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓல்டு விட்ரால் இந்த வார கடைசியில ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேபோல வந்து நியூ ஜாயினிங் இந்த வார கடைசியில ஸ்டார்ட் ஆகும். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதேபோல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ உடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நெறைய ஒர்க் பண்றோம். அது வந்து கரெக்ட்டா பண்றோமா, தப்பா பண்றோமான்னு சொல்லிட்டு அத பார்க்கறதுக்காக எஸ்பிஐ ஒரு ஒர்க் குடுக்க போறாங்க. அந்த ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அமௌண்ட் வாங்காம பண்ண போறோம். எஸ்பிஐ வாலண்டியர்ஸ் மூலியமா. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, sbotvm@gmail.comக்கு உங்களுடைய நேமு, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் இன்ட்ரெஸ்ட் டூ வாலண்டியர்ஸ் எஸ்பிஐ வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு, நீங்க அந்த மெயில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த திரும்பி ரிப்ளை மெயில் வரும். அதில ஒரு குரூப் லிங்க் குடுத்துருப்பாங்க. அத டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நீங்க என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதில சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப எஸ்பிஐல நீங்க வாலண்டியர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் தான் பண்ணணும். எஸ்பிஐல நீங்க எந்த மெயில் குடுத்துருக்கீங்களோ, அந்த மெயில்லேருந்து உங்க நேமு, உங்க ஸ்டாஃப் ஐடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் இன்ட்ரெஸ்ட் டூ எஸ்பிஐ வாலண்டியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் வரும். அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணா அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், நீங்க பண்ணலாம். ஸோ இதாங்க அதேபோல மைக்ரோ டாஸ்க் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எஸ்பிஐ வாலண்டியர்ஸ் மூலியமா இந்த ஒர்க்க நம்ம கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் மைக்ரோ டாஸ்க் நியூ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ப இந்த 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்பிஐ வாலண்டியர்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 3 நாள் அந்த ஒர்க் முடிஞ்சிரும். ஸோ அப்ப வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். மைக்ரோ டாஸ்க் சரிங்களா? சேல்ஸ் டீம பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. நீங்க இப்ப சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணி அமௌண்ட் இன்னும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணிட்டு, நீங்க பண்ற மாரி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது இருக்கிற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த ஒரு டவுட் வந்தாலுமே தாராளமா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பாருங்க உங்க எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.